India's hospital sector is entering a major growth phase. We're seeing large bed additions, fresh capex by listed players like Apollo, Fortis, NH, and Max, and significant M&A activity that's reshaping the space. But what does all of this mean for investors? How will it impact returns and valuations? In this webinar, Yash, a research analyst, will walk you through the numbers, highlight key trends, and explore if we are at the beginning of a new growth cycle in Indian healthcare. Sign up using the form below to join the webinar on 19th July at 12 p.m. to get actionable insights into one of India's most exciting growth stories. Takeovers ஏன் குறைஞ்ச விலையில நடக்குது? ஒரு கம்பெனியை இன்னொரு ப்ரமோட்டர் டேக் ஓவர் பண்றாரு. இப்ப இருக்கிற ப்ரமோட்டர் வித்துட்டு வெளியே போறாங்க. இது நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷேர் பிரைஸ் நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்றவங்க வாங்குற விலை மார்க்கெட் பிரைஸோட கணிசமா குறைவா இருக்கு. இவங்க வாங்க போறாங்கன்ற நியூஸ் ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு கசியும் போதே இறங்க ஆரம்பிச்சிருது. ஆனா அதுக்கப்புறமும் ஒரு லோவர் பிளேஸ்ல தான் கம்பெனியை புதுசா வாங்குறவங்க டேக் ஓவர் பண்றாங்க. இந்த சிச்சுவேஷனை சமீபத்தில் 2 கம்பெனில நான் பார்த்தேன். இன்னும் நிறைய கம்பெனில இது இருக்குன்னு நான் சொல்லுவேன். பார்த்த கம்பெனிஸ், முதல் கம்பெனி அக்ரோடெக் லிமிடெட் அப்படின்னு 800 ரூபாய் இருந்த ஷேர் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது 500க்கு கிட்ட கம்பெனி கை மாறுது. சமீப நாட்களில் விஐபி இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட் பிரைஸோட 15% கீழே டேக் ஓவர் நடக்குது. இப்படி டேக் ஓவர்ஸ் மார்க்கெட் பிரைஸுக்கு கீழே நடக்கும்போது அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட், வாரன் பஃபெட் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு ஷேரை வாங்கும்போது ஒரு பிஸ்னஸ்ல ஒரு பகுதியை வாங்குறதா நினைச்சுக்க. நாளைக்கு அந்த பிஸ்னஸை விற்கும் போது கிடைக்கக்கூடிய விலை இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட அதிகமா இருக்குமான்னு யோசிச்சு பாரு. அப்படி மொத்த பிஸ்னஸ் உடைய மதிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பை விட அதிகமா இருக்கும்னாக்கா நீ வாங்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனா நம்ம நாட்டில் நிலைமை தலைகீழா இருக்குங்க. பிஸ்னஸ் விற்கும் போது நாம வாங்குற விலைக்கு கீழே விற்கிறாங்க பிஸ்னஸ். இதன் தெளிவான மெசேஜ் என்னங்க? நாம பிஸ்னஸஸ் அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அப்படிங்கிறது தான். பிஸ்னஸ் கை மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? நம்ம மறுபடியும் புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் நல்லா பண்ணுவான்னு சொல்லி நம்ம மறுபடியும் அந்த பங்கு விலையை உயர்த்திடுறோம். பட் இதற்கெல்லாம் ஃபண்டமெண்டலா ஏதாவது ஒரு பேசிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னாக்கா, எதையுமே அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்கும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கு. பட் நல்ல ரிட்டர்ன் பண்ணோம்னா எதையுமே குறைவான விலை கொடுத்து வாங்கணும், குறைவான மதிப்புல வாங்கணுங்கிறதா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா எங்க நம்ம சும்மா இருந்தா இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பை கூட நழுவ விட்டுருமோ அப்படின்ற பயத்துல இன்னைக்கு அதிக விலை கொடுத்து நிறைய பேர் நிறைய நிறுவனங்களை வாங்கிட்டு இருக்காங்க. மொத்த பிசினஸை விற்கணும்னா கரண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு டிஸ்கவுண்ட்ல தான் விற்க முடியும்ன்ற ஒரு சூழல் இன்னைக்கு நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு, நிறைய டீல்ஸும் நடக்குது. தெளிவா ஸ்டாக் மார்க்கெட்ல, அதுவும் செகண்டரி மார்க்கெட்ல வேல்யூவேஷன் சரியா இல்லை அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. வேல்யூவேஷன் மிகைப்படுத்தப்பட்டிருக்குன்றது எல்லாருமே ஈஸியாக ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அது செகண்டரி. மார்க்கெட்ல நடக்கக்கூடிய டீல்ஸ் தெளிவாக நம்மளை இதை ஏற்றுக்க வற்புறுத்துது. இட் இஸ் கம்பெல்லிங். அதுதான் இங்கே சிச்சுவேஷன். இன்னும் போக போக என்ன நடக்க போகுதுன்னா, ப்ரமோட்டர்ஸ் தங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகண்ட் ஷேர் ஹோல்டிங்கையோ கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்டையோ லோவர் ப்ரைஸ்க்கு விற்க ரெடியாக இருப்பாங்க அப்படின்ற சூழ்நிலை நிறைய கம்பெனிஸ்ல பார்க்க போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை மாத்திக்கணும். டெஃபினட்டா நம்மளை மாத்திக்கணும். யூஸ்வலா ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணணும்னா மார்க்கெட் பிரைஸுக்கு ஒரு பிரீமியம் கொடுத்தா எல்லாருமே டேக் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிஸ்கவுண்ட்ல பண்றாங்க. ஆனா நம்ம டேக் ஓவருக்கு முன்னாடி அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். டேக் ஓவர் குறைஞ்ச விலையில நடக்குது. டேக் ஓவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே மறுபடியும் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்கும். இது
பப்ளிக் இன்வெஸ்டர்ஸினுடைய பிஹேவியரல் ப்ராப்ளம். ப்ரமோட்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இப்போ இல்லைங்க. இதுக்கு என்ன மருந்து? என்ன நடந்தா நாம மாறுவோம் அப்படிங்கிறதா இங்க கொஸ்டின். மறுபடியும் வாரன் பஃபெட்டுக்கே போவோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய பிசினஸ் அசெட்ஸ் குட்வில் எல்லாத்துடைய மொத்த மதிப்பை எடுத்து இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு ஒரு நம்பரை கண்டுபிடிங்க. அதை விட கணிசமாக குறைவா வாங்கன்னு வாரன் பஃபெட் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் வாரன் பஃபெட் நேமை சொல்லக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அதை விட அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு இந்த கம்பெனியை விற்கலாம் அப்படின்னு ப்ரமோட்டர் முடிவுக்கு வரும்போது அவர் சந்தையை அணுகும் போது யாருமே வாங்க ரெடியா இல்லை. குறைஞ்ச விலைக்காக எனக்கு வித்து கொடுப்பா, ஆளை விட்டா போறோன்னு அவர் டிஸ்கவுண்ட்ல வித்துட்டு வெளியே போயிடுறாரு. இது திரும்ப திரும்ப நடந்து கொண்டு இருக்கிறது, மேலும் நடந்து கொண்டே இருக்கும். பட் இதை பார்க்கும்போது நாம அதிலிருந்து பாடம் கற்க வேண்டும். நிறுவன மதிப்பை இன்னும் டைட்டா எவாலுவேட் பண்ணி அதிக விலை கொடுக்காம நமக்கு சாதகமான நிறுவன மதிப்புல முதலீடு செய்வது என்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். First we must commit to that habit. ஒரு பிசினஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், sum of the parts must be more than the market cap of the business. அப்பதான் நாம அந்த மார்க்கெட் கேப்ல அந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா நாம பண்ணக்கூடிய இன்வெஸ்டிங் பெஞ்சமின் கிராம் சொன்ன இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டிங்காக கருதப்படாது. அது இல்லை. அப்படிப்பட்ட இன்வெஸ்டிங் நம்ம செய்யல அப்படிங்கிறதா அப்பட்டமான உண்மை. அந்த உண்மையை உணர்ந்தோம்னாக்கா நாம நம்முடைய முதலீட்டில் இன்னும் கால்குலேட்டிவா இருந்து இன்னும் கரெக்டான வேல்யூவேஷன்ல சாதகமான ஒரு நிறுவன மதிப்புல முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகளில் இருந்து காலப்போக்கில் அதிக லாபத்தை உறுதியாக பார்க்க முடியும். அந்த ஒரு டைரக்ஷன்ல இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.